சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு, மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி. மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மீண்டும் இன்னும் சுடுகாடாகும். ஏற்கனவே சுடுகாடாக்கி வச்சிருக்காங்க. இவங்க லட்ச கோடி கணக்குல நம்ம பணத்தை திருடிக்கிட்டு சில லட்சங்களை நமக்கு அள்ளி தெளிக்கிறாங்க. இது மக்களுக்கு புரியலன்னா நாம என்ன பண்ண முடியும்? தீ வித்தவர்கிட்ட என்ன காசு இருக்கும்? அப்போ ஏற்கனவே திருடி வச்ச திருடங்க கிட்ட வந்து பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை பிடுங்கி தின்னுமா அனுமாருங்கிற மாதிரி, திருடி வைக்குமா திராவிடம், அதை பிடுங்கி தின்னுமா ஆரியம் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு கொடூரர்கள், அவ்வளவு அரக்கர்கள் ஆட்சியெல்லாம் நீங்க வந்து முன்னாடி படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப நேர்ல பாக்குறீங்க. அரசியல் நகர்வுக்காக புகைப்படத்தோட ஆட்களோட போய் உருண்டதே இதுவே நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, இன்னைக்கு அரசியலுக்காக பண்றாங்க. இதைதான் அண்ணன் சொல்லுவாங்க, இது தேர்தல் அரசியல், நான் பண்றது மக்கள் அரசியல். கணக்கு எழுதி வச்சுப்போம், இருக்குடா உங்களுக்கு ஒரு நாள் இதெல்லாம் எங்க கைக்கு வரும்போது எல்லாரையும் தூக்கி பந்தாட தான் போவான். வணக்கம், நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் குளோரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு, மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி. மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மீண்டும் இன்னும் சுடுகாடாகும். ஏற்கனவே சுடுகாடாக்கி வச்சிருக்காங்க. நரகத்தை நம்ம செத்து தான் போய் பார்க்கணும்னு இல்லை, பூமியிலே நமக்கு காட்டிடுறாங்க இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே. அது அதிமுகவும் சளைச்சதில்லை. இந்த ரெண்டு கட்சிகளும் நமக்கு நரகம் எப்படி இருக்கும்னு சாம்பிள் காட்டிட்டு இருந்தாங்க. நம்ம செத்தெல்லாம் இனிமேல் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, நீங்க வாழும் போதே நரகத்தை அனுபவிச்சிடலாம். நரகத்தை வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்படி என்ன இந்த திமுக அரசு மக்களுக்கு அநீதி பண்ணிட்டாங்க? நல்லது தானே பண்றாங்க. அவங்க அப்படி என்ன நீதி பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க. மக்களுக்காக எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் ஒழுங்கா பண்ணினாங்கன்னா இன்னைக்கு சாலை தரமா இருந்திருக்கும், கல்வி சாலை தரமா இருந்திருக்கும், மருத்துவம் தரமா இருந்திருக்கும், அடிப்படை வசதிகள், குடிநீருக்காக மக்கள் வந்து ஏங்கிட்டு அடிப்பைப்பில் நின்று அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் குறைஞ்சிருக்கும். இதை நிர்வாகம் பண்றது தான் முதல்வரோட வேலை. இலவச பேருந்து கொடுக்கறதும், இலவசமா நான் உங்களுக்கு வந்து உரிமை தொகை தரேன் அப்படின்னு இவர் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு உரிமையை எடுத்து வச்சுட்டு நமக்கு தராராமா. யார் உரிமையை யார் தரதுங்கிற ஒரு இதே இல்லாம போச்சு. கொடுக்கறதும், மக்களை சோம்பேறி ஆக்குனதும், 1000க்கும் 500 கொடுக்கறதுக்கே ஒரு மனசு வேணும்ல. கொடுக்கறது யார்? அவர் சொத்தை வித்து கொடுக்குறாரா? அவரோட வயக்காடை வித்து கொடுக்குறாரா? ஓங்கோல்ல இருந்த பல ஏக்கர் நிலத்தை வித்து தமிழக மக்களுக்கு கொடுக்குறாரா? நம்ம பிஸ்கட் வாங்கின காசும், நம்ம அரிசி வாங்கின காசும், நம்ம பருப்பு வாங்கின காசும், நம்ம வரி உங்க வரி, அந்த வரியை சேர்த்து தான் 75% அவங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு எடுத்துக்கிட்டு 25% பிச்சு தராங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்க. அவ்வளவுதான் அதுல உள்ள சூட்சமே தவிர சும்மா ஒன்றும் தரல. இதை தருவது முதல்வரோட வேலை இல்லை. சிறந்த நிர்வாகத்தை தந்து மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க டீலக்ஸ் பஸ்லயும் போய்ப்பாங்க, ஏசி பஸ்லயும் போய்ப்பாங்க, கார் வச்சுப்பாங்க, பைக் வச்சுப்பாங்க. வீட்டுக்கு ஒரு பைக்கு அவங்களால வாங்க முடியும். நீங்க தரமா சாலை போட்டு கொடுத்தா போதும், கல்வி கொடுத்தாலே போதும். இல்ல, சிறந்த நிர்வாகம்னா எந்தெந்த விஷயத்துல சிறந்த நிர்வாகம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி, மருத்துவம், அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுலே சிறந்த நிர்வாகம் இல்லை. மழைனா மழை தண்ணி தேங்காம அந்த விஷயங்களை பார்த்துக்கணும். ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். இதுக்கு வந்து அவங்க ஊழல் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. திருடாம இருந்தாங்கன்னா இதை ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க. இவங்க லட்ச கோடி கணக்குல நம்ம பணத்தை திருடிக்கிட்டு சில லட்சங்களை நமக்கு அள்ளி தெளிக்கிறாங்க. இது மக்களுக்கு புரியலன்னா நாம என்ன பண்ண முடியும்? இல்ல, ஊழலான ஆட்சின்னு சொல்றீங்க. ஆனா திமுகவுல இது வரைக்கும் இவங்க வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? தண்டனை அனுபவிச்சிருக்காங்களா? கொஞ்ச நாள் செந்தில் பாலாஜி இருந்தது எதுக்காக? சும்மா ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர போனாரா? இல்லை ஜெயிலில் புதுவித திட்டங்களை அறிமுகப்படுத்தி கூட இருந்து பார்த்து புதுசாக ஜெயிலை கட்டி விட்டுட்டு வந்தாரா? இல்லை, அதுக்கும் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அவர் வந்து பண்ணல, அவர் கூட இருக்கிறவங்க அவரோட பேரை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு, அதுக்கு நான் ஈடுபடுறேன். ஜெயலலிதா அவர்களையும் சொல்லலாம். ஜெயலலிதா அவர்கள் பண்ணல, அவங்க கூட இருந்து சசிகலா தான் பண்ணாங்க. ஜெயலலிதா ஊழல் பண்ணல, கூட இருந்த அமைச்சர்கள் தான் பண்ணாங்க, டிரைவர் தான் பண்ணான், பூங்குந்தனா யாரோ உதவியாளர் இருந்தாங்க, அவங்க தான் பண்ணி ஜெயலலிதா பேர்லயே மாத்தி வச்சுட்டாங்கன்னு கூட சொல்லிட்டு போகலாம். கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது. அவங்க சாராய ஆலைகள், நான் ஏற்கனவே பல காணொலிகள்ல தான் கேட்கறேன் இல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க அரியணை ஏறுறீங்க,
உங்களுடைய சம்பளம் இன்னைக்குதான் 1 லட்சம் ஒரு லட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 50,000க்குள்ளதான் இருந்தது. இதே நிலையில இந்த உலகத்துல மக்கள் 50,000த்துல பழைக்கிறாங்களா இல்லையா, 1 லட்சத்துல வாழ்றாங்களா இல்லையா? அவங்களால ஒரு வீடு இஎம்ஐ இல்லாம வாங்க முடியல. உங்களுக்கு மட்டும் எப்படி 40-50 நிறுவனங்கள் ஹோட்டல்கள் எப்படி வருது? அப்ப அதோட சூத்திரம் என்ன? நீங்க வெறும் சாராய வியாபாரியா தான் முதல்ல இருந்தே அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பண்ண தொழில் என்ன? பெரும்பாலானவர்கள் சாராய வியாபாரம், பெரும்பாலானவர்கள் டீ கடை வியாபாரம். இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் இவருக்கு கார் டிரைவரா ரிக்ஷா காரங்களா வண்டி எல்லாம் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் மாதிரி இந்த காங்கிரஸ்ல ப. சிதம்பரம் இவர்கள மாதிரி ஒரு சிலர்கள் தான் பூர்வீகமாவே பணக்காரர்கள் இல்ல ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். மீதி எல்லாருமே எளிய பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான். அதிமுகவிலையும் சரி இங்கேயும் சரி யாரும் கோட்டை கட்டி கொடி பறந்த ஜமீன்தார் வாரிசுகள்லாம் அரசியலுக்கு வரல. சொல்ல போனா ஜமீன்தார்கள்லாம் அரசியலை விட்டு ஒதுங்கி போன நேரத்துல இந்த சாராயம் விற்கிறவனுக்கு தான் இதுல சாக்கடையாக்குனாங்க. அதனால அவங்களுடைய பூர்வீகம் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு அரசியல்ல குதிச்சு அந்த பதவி வருதோ அன்னைக்கே அவங்க கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா அவங்க பூர்வீகமாகவே அவங்க பெரிய பணக்காரங்க மாதிரி தோணுது. அவங்க நேத்துக்கு இன்னைக்கு திருடல, என்னைக்கு அந்த பதவியை ஏற்ற அடுத்த நிமிஷமே கட்ட பஞ்சாயத்து கமிஷன் கரப்ஷன் தான். அது உங்களுக்கு எப்படி தோணும்? ஆரம்ப காலகட்டத்திலே அவங்க பெரிய ஆட்கள் மாதிரி தோணுமே தவிர இவ்வளோ ஊழல் பண்ணிருந்தா ஏன் இன்னும் நிரூபிக்கப்படாம இருக்கு? ஏன்னா இதை நிரூபிக்க வேண்டிய இஐடி அமலாக்கத்துறை அப்படிங்கிறது யார் கட்டுப்பாடுல வந்துருதுன்னா ஒன்றிய அரசோட கட்டுப்பாடுல வந்திருக்கு. ஒன்றிய அரசுக்கு எந்த எண்ணமும் இவங்களை ஜெயில போடணும், இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில அவங்க கொஞ்சம் பால் மாறிடுவாங்களோ அப்படின்னு தோணும் போது இந்த இடியை அனுப்பியிருக்கோம். குட்கா பாஸ்கர் வீட்டுல, அந்த பாஸ்கர் வீட்டுல, இந்த பாஸ்கர் வீட்டுல, திண்டுக்கல் சீனிவாசன் வீட்டுலன்னு பயங்கர ரெய்டு அப்பவே நடந்தது. அது வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்னை விட்டு பெயரக்கூடாது, கமிஷன் எல்லாம் ஒழுங்கா வந்துடணும், அதிகமா சம்பாதிச்சேன்னா அதுல பாதி எனக்கு தந்துடணுங்கிற ஒரு மிரட்டல் தான் அது. அப்படிதான் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி திமுக கிட்ட சில சீட் பேரங்கள் இவங்க நடத்திடுவாங்க. எங்களுக்கு இவ்வளவு சீட்டில் ஜெயிக்கிற மாதிரி இந்த தொகுதிகள் நீங்க பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பாத்துக்கோங்கன்னு தான் இந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வரும் பின்னே ஈடி வரும் முன்னே அப்படிங்கிறது தான். ஈடியை வச்சு சில பல உடன்பாடுகள் அவங்களுக்குள்ள ஏத்துக்கிறது தான். அதே மாதிரி நீ என்ன அதிகமா அடிச்சு வச்சிருக்க, அதுல கொஞ்சம் தா அப்படின்ட்டு ஈடியை வச்சு வசூலிச்சுட்டு போறதுதான் ஒன்றிய அரசோட நோக்கம். ஒன்றிய அரசுக்கு திமுகவை தூக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி போடணும், இல்ல அதிமுக மேல நீதியை நியாயமா நின்று அவங்களுக்கு இது பண்ண அப்படி எதுவுமே கிடையாது. தமிழக திராவிட கட்சியில அசைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கும் ஓரளவு தெரியும். அப்போ இவங்களை பயமுறுத்தி கமிஷன் வாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜெயிக்கும் போது தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா பல எம்எல்ஏக்களை 500 கோடி 1000 கோடி பேரம் பேசி கூப்பிடணும். அப்ப அதுக்கு யார் காசு? மோடியை வீட்டுல இருந்தா கொண்டு வருவா, அவர் தான் ஏழை தாயின் மகனாச்சே, டீ வித்தவர்கிட்ட என்ன காசு இருக்கும்? அப்போ ஏற்கனவே திருடி வச்ச திருடங்க கிட்ட பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை பிடுங்கி தின்னுமா அனுமாருங்கிற மாதிரி திருடி வைக்குமா திராவிடம், அதை பிடுங்கி தின்னுமா ஆரியம் அப்படின்ட்டு பிடுங்கி அவங்க அரசாட்சியை வச்சுப்பாங்க. ஒரு 2 மாநிலம் தானே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, கேரளா இல்லை, தமிழகம் இல்லை, மீதியெல்லாம் நம்ம கோட்டைக்குள்ள வந்துடுச்சு இல்ல, மம்தா இருக்கிற இடமும் இல்லை, இந்த 3 தானே. அதுகிட்ட கமிஷனை பிடுங்கிடுவோம், மீதி எல்லாத்தையும் நம்ம கட்டி ஆளுவோம் அப்படிங்கிற ஒரு லாப நோக்கு கணக்கு தான். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக நாம் தமிழர் ஆதரவாளர் அதாவது வேட்பாளரான அனீஷ் பாத்திமா அவங்கள தாக்கி இருந்தாங்க இல்லையா? சோ இந்த ஒரு போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்பவுமே சொல்லுவாங்க திமுகனாலே ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, குண்டர்கள் ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு. ஏவல் துறையே குண்டர்களா மாறிடுவாங்க. இவங்களுடைய எம்எல்ஏக்கள்ல இருந்து வார்டு கவுன்சிலர்ல இருந்து பாக முகவர்களே குண்டர்களா தான் இருப்பாங்க. இவங்க நியமிக்கிற, நீங்க ஓட்டு போட போகும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், திமுக காரன் தனியா தெரியுமா, அதிமுக காரன் அதோட கொஞ்சம் கம்மியா ஓரளவுக்கு தெரியுமா, பாஜகவும் கொஞ்சம் ரவுடிசத்தோட ஒரு மாதிரி காட்டிக்குவாங்க அப்படி. ஆனா உங்களுக்கு சரியா அந்த பாக முகங்களை பாத்தீங்கன்னாலே தெரியும் இவங்க திமுக காரன்னு அடிச்சு உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா குண்டர்களை தான் வச்சிருப்பாங்க. இந்த அடிதடி வேட்பாளரை தாக்குறதுக்கான பின்னணி என்ன நீங்க நினைக்கிறீங்க? கள்ள ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க. அதாவது திமுக காரங்க கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. அதோட சேர்ந்து அந்த திமுக துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அப்ப அதை எதிர்க்கும் போது கள்ள ஓட்டு போட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு இதுதான் நமக்கு ஆட்சி தொங்கு தொங்கு சட்டமன்றமா வந்துருமோ இல்ல தோத்து போயிருவோமோங்கிற அதீத பயத்தினால. ஏற்கனவே அவங்க குண்டர்கள் தானே, கைவரிசை காட்டுறது கால்வரிசை காட்டுறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அது ஒரு பெண்ணு ஃபர்ஸ்ட் கற்பிணிங்கிறது ஒரு பக்கம்,
பெண் மீது கை வைக்கணுமா அப்படின்னு கூட யோசிக்கணும். எல்லாரும் கத்துறாங்களாம், வேட்பாளர் நிக்கிறாங்க, பார்த்துன்னு சொல்ல சொல்ல நீ உங்களுக்கு கற்பிணின்னு தெரியாம கூட போயிருக்குன்னு வைங்க. ஒரு பெண் மீது பெண்ணே தப்பு செஞ்சு அடிச்சா கூட சட்ட ரீதியா பார்க்கும்போது ஏன் அடிச்ச அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. தார்மீக ரீதியா கூட பெண் தப்பானவளா இருந்தா நீ சட்ட நடவடிக்கை எடு, ஏன் கை வச்சேன்னு தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேட்பாளர் இன்னும் கூடுதல் அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது. வேட்பாளர் பெண், குழந்தை வயிற்றுல வச்சிருக்காங்க. இவ்வளோ இருக்கும்போது நீங்க பண்றீங்கன்னா இவங்க ஒரு கொடூரர்கள், அவ்வளவு அரக்கர்கள் ஆட்சியெல்லாம் நீங்க முன்னாடி படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப நேர்ல பாக்குறீங்க. எப்போ புராண கதைகள்ல பார்த்த அரக்கர்கள் ஆட்சி தான் மாத்தி அதிமுகவும் திமுகவும் பண்ணிட்டு, இனிமே நீங்க புராண கதைகள்லாம் படிக்க வேண்டியதில்லை. அரக்கர்கள் யாருன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு திராவிடம் ஆரியம்னு சொல்லிடலாம். திராவிடம்னால அரக்கத்தனம் தான் பண்ணோம். நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, நமக்கும் பெண்கள் உண்டு, நமக்கும் குழந்தைகள் உண்டு. நம்ம வேட்பாளரை இப்படி அடிச்சா நாம பார்த்துக்கிட்டு இருப்போமா? அந்த சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. பண வெறி தலைக்கு ஏறி, பதவி வெறி தலைக்கு ஏறி, அப்படியே ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி தான் அவங்க அலைவாங்க. இது இப்போ இதுல இன்னொரு கேள்வி என்ன எழும்பியிருக்குன்னா, அதாவது சீமான் அவர்கள் இதுக்கு பெரும் அளவுல குரல் கொடுக்கவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காரு. திமுக பெரும் அளவுல எதிர்த்து இவங்களுக்காக நிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இல்ல. இதுக்கு முன்னாடி இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அண்ணன் என்ன பண்ணாங்க? இல்லை, கட்சியை விட்டுருங்க, கட்சி சார்ந்தோ கட்சி இல்லாம இது மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது அண்ணன் என்ன சொன்னாங்க? என்ன பண்ணுவாங்க? அறிக்கை தானே விடுவாங்க. இருந்தாலும் தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவங்கள தாக்கி இருக்காங்க திமுக. பெரும் அளவுல அவங்கள எதிர்த்து ஏன் இந்த மாதிரி என்ற ஒரு கேள்வியே அவர் கேட்கல. ஜஸ்ட் ஒரு கண்டனம், அவங்கள கைது செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை தான் விட்டுருக்காரு. 25ஆம் தேதி காவல்துறையை போய் காவல் நிலையத்துல போய் முற்றுகையிட்டாங்கல்ல, அப்ப அது இல்ல, அதாவது இந்த விஷயத்துக்கு அந்த அளவுக்கு இது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அண்ணன் ஒரு கத்தியை எடுத்துட்டு, அறிவாளை எடுத்துட்டு, இல்ல பச்சை மட்டையை எடுத்துக்கிட்டு அந்த திமுக காரங்களை ஓடி வெளுக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, அப்படி சொல்ல வரல. வெறும் இந்த போராட்டம், இந்த எதிர்த்து கேள்வி கேட்கறது மட்டுமே இல்லாம அது இந்நேரத்துக்கு செயல்படுத்துறதுக்கு அவர் ஏவல் துறை அவர் பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்குது. எப்படி எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா ஒரு அசம்பாவிதங்களுக்கும் என்னென்ன முயற்சிகள் எடுப்பாரோ அதை தான் எடுத்திருக்கு. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன செய்வாரு? போய் நிற்பாரு, இல்லைன்னா அறிக்கை கொடுப்பாரு, இல்லைன்னா என்ன செய்வார்? காவல் நிலையத்தை நம்ம மக்கள் உறவுகள் போய் நிற்பாங்க, கொள்ளுவாங்க. அதே மாதிரி தான். என்ன பண்ண முடியும் இதை தாண்டி? நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க தொடர்ச்சியா அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. தொடர்ந்து 25ஆம் தேதி எல்லாரும் கொடைக்கானல் போயிட்டாரு. ஒரு பிரகஸ்பதி, ஒரு ஆளு குடும்பத்தோட துபாய்க்கு பறந்துட்டாப்புல, ஒரு ஆளு பனையூர்ல ஓய்வு எடுத்துட்டு, அவருக்கு நித்தம் ஓய்வு தான், எப்பாவதுதான் அந்த ஆம தலையேறிட்டுற மாதிரி வெளியில வருவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு எடப்பாடியார் செட்டு அவரோட பங்களாக்கள்ல அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது நாங்க தான் போராட்டத்துக்கு முடிஞ்சு. ஆனா அதுதான் சீமான் அவர்கள் உடனே ஒரு ரியாக்ஷன் எடுக்கல. ஒரு நாள் 2 நாள் கழிச்சுதான் இந்த மாதிரி ஒரு அறிக்கையே நீங்க உடனே ரியாக்ஷன் எடுக்கணும்னா எல்லாரும் தேர்தல் முடிச்சு பல பணிகளத்துல இருப்பாங்க. வேட்பாளர்களே ஊர் மாதிரி போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. தேர்தல் பணிக்காக மக்கள் காரைக்குடியில பெரும்பாலும் குவிஞ்சிருக்காங்க. இப்போ நாம காவல் நிலையத்தை முற்றுகையிடணும்னா எல்லாருக்கும் அந்த தகவல் போய் தான் நாம கூட முடியும். இது ஒரு பெரிய விஷயம். அதாவது சீமான் அவர்கள் உடனடியா அந்த பெண்ணை சந்திச்சிருக்கலாமே, 2 நாள் கழிச்சு அறிக்கை விடணும்? அவருக்கு அங்க தேர்தல் பணி வேலைங்க. அவர் கேட்காம இருந்திருப்பாரா? அவர் எத்தனை கைபேசியில அழைப்புகள் அழைச்சிருப்பாரு. ஓகே, இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அபாயகமான எந்த ஒரு கட்டத்திலும் அவங்க சந்திக்கல, பிரச்சனை இல்லைன்னு சொன்னனால கூட அவங்க சும்மா இருந்திருக்கலாம். ஆனா சும்மா இருக்கல. அவரு நைட்டு 8:30 அந்த 9 வரைக்கும் ஒவ்வொரு பூத்தா போயிட்டு தான் அதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய கடமை. அது பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும், எவ்வளவு இது இருக்கும். அதுல அவரு நீங்க போய் நின்னா நிறைய பேர் கேட்பாங்க இதே மாதிரிதான், முதல்வர் ஏன் அங்க போய் நிக்கல, முதல்வர் ஏன் இங்க போய் நிக்கல. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. ஏன்னா முதல்வரோட வேலை ஒரு நாளைக்கு 1008 சம்பவம் நடக்கும். 1008 சம்பவத்திலும் போய் முதல்வர் நிக்கிறது வேலை இல்லை, நடவடிக்கை தான் வேணும். அதே மாதிரி அண்ணனால இப்ப குரல் தான் கொடுக்க முடியும். போய் ஒவ்வொரு சம்பவம் அப்படி பார்த்தா இன்னொரு இடத்துல ஒரு நாம் தமிழர் கட்சி உறவை அடிச்சு இரத்த காயத்தோட வந்தாங்க. பல இடங்கள்ல பல பூத்துல நாம் தமிழருக்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு எதிராகவும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எப்படி நீங்க ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்க? இப்ப இதுக்கு போலன்னா அடிபட்ட பையன் அப்ப நான் இலக்காரமா அப்படின்பான். இன்னொரு பூத்துல இன்னொன்னு நடந்திருக்கும், அப்ப எனக்கு வரமாட்டாராம்பா. அப்ப ஒரு மனுஷனால எத்தனை இடத்துக்கு தான் போக முடியும்? கண்டிப்பா அவருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அங்கங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவுகளர் தாக்கிட்டு இருக்காங்க.
நிறைய அதாவது அதிகமா வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் பாதிக்கப்படுறதை நம்ம பாக்குறோம். இதுக்கு வந்து சீமான் அவர்கள் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண, அதிகாரம் இல்லாம கையறு நிலையில தான் இருக்க போறோம். நம்மளால நல்ல ஆட்சிக்கு வராதவர்களோட நிலைமை என்ன? கையறு நிலை தான். கத்த முடியும், கதற முடியும், போராட முடியும், ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்க முடியும். அதையும் தாண்டி நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பரவாயில்லைய பிடிச்சி நெரிக்கலாம் முடியாது. அப்போ கணக்கு எழுதி வச்சுப்போம், இருக்குடா உங்களுக்கு ஒரு நாள் இதெல்லாம் எங்க கைக்கு வரும்போது எல்லாரையும் தூக்கி பந்தாட தான் போறோம். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் நடவடிக்கை பாயதான் போகுது, நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. அதாவது குறைஞ்சபட்சமோ இல்ல மிகுந்த பட்சமோ இப்படிதான் யோசிக்க முடியும். நாம வந்து இப்போ கவட்டையும் கம்பும் கல்லும் எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா ஆயுதம் ஏந்தி அது போரா மாறிடும். நாம வந்து ஈழத்துல வந்து ஆயுத போர், இங்க அறிவாயுதம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ நாம வந்து கொஞ்சம் விவேகமா இல்ல. ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, இப்போ சீமான் அவர்கள் வந்து அதாவது கச்சத்தீவை மீட்கக்கூடிய அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து நான் ஆட்சிக்கு வந்தா அவர் வந்து ஒரு படை வந்து சொன்னாரு, அந்த படையை வச்சு நான் மீட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வந்து வீரமா பேசி தப்பா சொல்றீங்க. அவரு சொன்ன படை வந்து மீனவர்களை காப்பாற்ற, கச்சத்தீவை மீட்க இல்ல. நீங்க வந்து அவர் சொல்றதையும் நல்லா கவனிக்கணும், வரைவையும் படிச்சாதான் அது புரியும். மீனவர்களை காப்பாற்ற நெய்தல் படைங்கிறது சாத்தியம். ஏன்னா கடலோர காவல் படைன்னு மாநில அரசே இருக்கு. அத நான் வந்து நெய்தல் படைன்னு மாற்றி அதுல மீனவ இளைஞர்களை பயிற்சி கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா தன்னுடைய இனம் சார்ந்த ஒருத்தர் நிக்கும் போதுதான் அவன் காப்பாற்றுவான். எல்லாம் கச்சத்தீவை மீட்பேன். அதையும் சொல்ல வரேன். கச்சத்தீவை மீட்கும் போது அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு, இது வந்து ஒற்றை மாநில அரசால என்ன செய்ய முடியாது. அப்போ நான் எல்லா மாநில அரசுக்கும் இதை புரிய வைப்பேன். முதல்ல ஒரு இணக்க போக்க கடைபிடிச்சு எல்லாருக்கும் புரிய வச்சு, அதாவது ஐநா சபையில இது எங்க போனா செல்லுபடி ஆகுமோ அந்த தூதரகங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து பேசி பல நாடுகளின் துணையோட இதை மீட்பேன் தான் சொல்றாரு. இல்ல இந்த விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு குரல் கொடுக்கிறவரு இப்போ உங்களுடைய அப்பாவி ஆதரவாளர்கள் வந்து தாக்கப்படும் பொழுது அதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்து இதை குரல் தான் கொடுக்க முடியும். அதுக்கு எப்படி குரல் கொடுக்க முடியுமோ, ஒப்பாரி வைக்க முடியுமோ, இதுக்கும் நம்ம குரல் தான் கொடுக்க முடியும். குரல் கொடுக்கறதுனால எதுவும் மாற போறது இல்லையே. வேற என்ன செய்ய முடியும்? நம்ம அடிதடின்னு இறங்க முடியாதே. போய் போலீஸ்காரன் காலரை பிடிச்சா அது சட்ட விரோதம். அவங்களை அடிதடி இறங்க சொல்லல, அதற்கான வழி, அதுக்கான ஒரே வழி போராட்டம் தான். நம்ம இழந்த ஒன்றை மீட்கணும்னா, நம்ம சட்டத்தை எதிர்த்து போராடணும்னா ஒரே வழி ஆர்ப்பாட்டம். நம்ம அழுத்தம் கொடுக்கறதுங்கிறத அங்க போய் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டோம், நம்முடைய வலிகளை வேதனைகளை பதிச்சோம். அப்ப லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா குண்டர்களை கைது பண்ணாம நீதி கேட்டு போராடினவங்களதான் கொண்டு சமூக கூடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க, அவங்களதான் கைதானாங்க. இப்படி ஒரு அநீதியான சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த முதல்வர்களால. என்ன பண்ண முடியும்? நியாயம் கேட்டு போறவங்க தான் ஜெயில, அதாவது சமூக கூடத்துல அடைக்கப்படுறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு எதிர்கட்சியாகவோ இல்லைன்னா ஒரு மாற்று கட்சியாகவோ நம்ம செயல்படும் போது குறைஞ்சபட்சம் குரல் தான் கொடுக்க முடியும், போராட தான் முடியும். நாம போய் வழக்க பதிச்சு நாமளே சைனை போட்டு நாமளே அரெஸ்ட் பண்ணி உள்ளெல்லாம் வைக்க முடியாது. நிதர்சனமா யோசிங்க. அன்னைக்கு ஈழத்துக்கும் குரல் தான் கொடுத்துட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த வேட்பாளர்களோ உறவுகளோ கஷ்டப்படும் போதும் குரல் தான் கொடுக்க முடியும், ஆர்ப்பாட்டம் தான் பண்ண முடியும். மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி எது பண்ணாலும் சட்டத்துக்கு புறம்பானது, அதை கையில் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. மேம், இப்போ விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு வந்து வேண்டுதல் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து கோவில் போயிருக்காரு திருச்செந்தூர். அதை நான் தான் சொல்றேன், இந்த திராவிடத்தோட நீட்சிகள்லாம் ஆரியத்தோட நீட்சி தான். பாஜக சாயல் கொஞ்சம் அடிக்கும், திராவிட சாயல் அப்பப்போ வந்துட்டு போகும். மோடி தான் ஊரா போனா அமெரிக்கா வாழ ஆயிடுவாரு, கொடைக்கானல் போனா அந்த பழங்குடியினர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடுவாரு, காஷ்மீர் போனா காஷ்மீரி ஆயிடுவாரு, ஆஸ்திரேலியனா போனா ஆஸ்திரேலியன் ஆயிடுவாரு. இப்படி அதாவது அவங்கள ஒருத்தனா தன்னை காட்டிக்கிட்டுறதுக்கு ரொம்ப மெனக்கெடுவாரு. அதே தான் இந்த ஆளும் பண்றாரு. அதாவது திராவிடமும் என்ன பண்ணோம்னா முஸ்லீம் பண்டிகைனா போய் குல்லா போட்டுக்கிட்டு கறி கெஞ்சி சாப்பிடும், அப்படியே ஆயர்மார்களை கூப்பிட்டு வச்சு பாரபட்சம் பார்க்காம 3 இடத்துக்கும் வந்து. அது ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல? தேர்தல் அரசியல் பண்றீங்க? விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி சர்ச்சுக்கும் போயிருக்காரு, கோவிலுக்கும். அப்பெல்லாம் இவ்வளவு இப்படி வரலையே, இப்படி பப்ளிசிட்டி பண்ணலையே. நீங்க இதுக்கு முன்னாடி கோயில்ல முட்டி போட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த புகைப்படம் சர்ச் போயிருக்காரு. நீங்க முட்டி போட்டு நடந்து இந்த வீடியோ மாதிரி இதே மாதிரி புகைப்படம் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்ல. கோயில்ல போய் உருண்டதை என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. எங்கேயாவது முஸ்லிம் கோயில்ல போய் அவர் தொழுது முட்டைக்கால் போட்டு அது வந்து பண்ணிருக்காரு. முன்னாடி பண்ணதே கிடையாது. இல்ல, அரசியலுக்கு அப்புறம் போயிருக்காரு. நான் சொல்றது அரசியல் தனமா அந்த
எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் ஏங்க ஒரு ஹிந்து வந்து ஒரு வேளாங்கண்ணி மாதா இதை பார்த்துதான் இப்படி போடுவாங்க பஸ்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதே வந்து கிறிஸ்டியன் வந்து ஒரு ஹிந்து கோயிலை பார்த்தா இப்படி 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 பண்ணிப்பாங்க. இது இயல்பு. இது பண்ணதை நீங்க சொல்லக்கூடாது. அரசியல் நகர்வுக்காக புகைப்படத்தோட ஆட்களோட போய் உருண்டதே இதுவே நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. இன்னைக்கு அரசியலுக்காக பண்றாங்க. இதைதான் அண்ணன் சொல்லுவாங்க, இது தேர்தல் அரசியல், நான் பண்றது மக்கள் அரசியல். பாசாங்கு போடாதீங்க, நாடகம் நடிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். கோயிலை பார்த்தா உருள்றது, சர்ச்சை பார்த்தா முட்டி போடுறது. அப்புறம் அப்போ சீமான் அவர்களும் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத போல வந்து பேசிட்டு அவருமே இப்போ வந்து முருகன் அந்த எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அது அரசியலுக்காக முருகனை எடுக்கல. தமிழ் தேசியம். அப்ப குறிஞ்சி நிலத்தோட தலைவர் தவறா பேசிட்டு இருந்த ஒருத்தர் அப்ப முருகனை மட்டும் அதுதான் நாங்க சொல்றோம் இல்லையா, கடவுள் மறுப்புல இருந்தாரு. அரசியலுக்காக எடுக்கலன்னு சொல்றேன். அண்ணன் அரசியலுக்காக எடுக்கல, அதுதான் நான் திருப்பி சொல்றேன். முன்னாடி எடுத்திருக்கலாமே, முன்னாடி தான் எடுத்தாரு, இந்த வாட்டி எடுக்கலையே. இந்த தடவை நான் சொல்லல, முதல்ல அமைப்பு ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு ஆளு இப்போ வந்து மறுத்துதானங்க அந்த திராவிடத்தை விட்டு வெளியில வராரு. கடவுள் மறுப்புல இருக்கும்போது திராவிடத்துல இருந்தாரு. திராவிடத்துக்கு தான் இது என்ன சொல்றது சவுண்ட் ஹானா இருந்தாரு. அதனால கடவுளை எதுக்குறீங்கன்னா மொத்தமா எதிர்க்கணுமே, முருகனை மட்டும் வந்து எதுக்கு வழிபடுறீங்க? அது வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல தான். தமிழ் கடவுள் குறிஞ்சி நிலத்தோட தலைவன் அப்படிங்கிற ஒரு புரிதல். அப்ப நான் தமிழ் கடவுள், எனக்கு ஒரு கடவுள் போதும் அப்படிங்கிற அந்த இதுல அது அவங்கவுங்க பிடித்தம். நீங்க ஏன் அதே எடுக்கிறீங்க? நீங்க அதே போலதான் அவங்களும் வந்து ஒரு சில விஷயத்துக்காக வந்து பாசாங்கு பண்றாங்கங்க. அன்னை வந்து பாசாங்கு பண்ணல, அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழர்களின் தலைவன் வந்து முருகன் தான், அவன் தான் காவல் தெய்வமா நின்று வந்து காத்திருக்கான். அவன் கடவுள்னு நான் நினைக்கிறத விட அவன் மனுஷனாதான் இருந்தான். அதீத ஒரு திறம்பட தன்னுடைய மக்களை காவல் காத்ததுனால நான் தெய்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது வர வந்து கடவுள் நம்மளை படைச்சதெல்லாம் அவரு அந்த நோக்கத்துல சொல்லல. எப்பவுமே காவல் தெய்வங்கள் யாருன்னா அந்த மனுஷங்க தான். ஒரு ஊரை வந்து காப்பாத்துற ஒரு பொறுப்புல நிப்பாங்க. நீங்க படத்துல கூட பாத்திருப்பீங்க, எங்க ஊர் காவலன் அப்படிலாம் போட்டு நைட்டு வந்து டியூட்டி. ஆரம்பத்துல இந்த புரிதல் இல்ல அப்படின்னு ஆரம்பத்துல கடவுள் மறுப்பாளரா இருந்தாரு. அதனாலதான் சொல்றானே, திமுகவுக்கு தான் அவர் பிரச்சாரம் பீரங்கியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அது மாறிடுது. அரசியலுக்காக அது கையில எடுக்கல, தமிழ் தேசியத்துக்காக எடுத்தாரு. தமிழை போற்றோம்னா அப்ப தமிழ் கடவுளை நம்ம முன்னிறுத்தணும், தமிழ்ல குடமுழக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒண்ணா ஒரு செயலை செய்யும் போது ஒண்ணா வந்த விஷயங்களை தானே தவிர இது அப்படியே காப்பி தான். திராவிடமும் உடனே வேலை தூக்குது, பாஜகவும் வேலை தூக்குது. இறுதியில பார்த்த திராவிடத்தின் ஆரியத்தின் நீச்சேன இவரும் வேலை தூக்கிட்டு திருச்செந்தூர் போறாருன்னா, கிறிஸ்தவங்களுக்கு நான் இப்ப சொல்லிக்கிறேன், ஜோசப் அப்படிங்கிற பேரை கேட்டுக்கிட்டு ஓட்டு போட்டீங்களே, இப்ப அவர் வேலை தூக்கிட்டு இதுவும் போயிடுற கிறிஸ்தவ நெறிமுறைப்படி கிறிஸ்தவ கடவுளை தவிர வேற எந்த கடவுள் நம்பிக்கையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். அது இஸ்லாமியர்களும் அப்படிதான், அந்த வேதம் அப்படிதான் சொல்லும். இது ஹிந்து வேதம் கூட நிறைய 33 கோடி தேவர்கள், அவர்களுக்குள்ளேயே நிறைய கடவுள்கள் அப்படிலாம் இருக்கும். ஆனா கிறிஸ்தவம் இஸ்லாமியமும் இதுல மாறுபடும். எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மதத்தினரும் எனக்கு நண்பர்கள் தான். எனக்கு மத வெறியெல்லாம் கிடையாது. நான் வந்து எங்களுடைய மார்க்கம் சொல்ற போதனையை தான் சொல்றேன். இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவர்கள் ஜோசப்ங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவரை சூஸ் பண்றீங்க. ஆனா பைபிள் வந்து ஒரு தலைவனை தேர்வு செய்யும் போது அவ எப்படி எல்லாம் இருக்கணும்லாம் சொல்லுது. பிற மதத்துல போய் இப்படி நாடகம் நடத்திட்டுலாம் இருக்கக்கூடாது. குடும்பத்தை நிர்வகிக்க தெரியணும், குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாதவன் வேற எந்த நிர்வாகத்துக்கும் போகக்கூடாது, எல்லாமே இருக்கு. அப்போ அடிப்படை வேதாகம அடிப்படையில 1% கூட அந்த ஆளுக்கு பொருந்தல. வெறும் பேரை வச்சிருக்காருங்கிறதுக்காக போடுறீங்களேன்னு கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இந்த செய்தியை நான் கடத்துறேன். மற்றபடி ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்ல போனா அது ஒரு மத பிரச்சாரமா கொண்டு போயிருவாங்க, இல்ல நாமளும் வந்து பிரிச்சு பாக்குறோம்லாம் நினைப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு பள்ளி பருவத்துல இருந்தும் எல்லா மதத்தவர்களும் நமக்கு நண்பர்கள் தான். நான் எந்த மதம், நீங்க என்ன மதம் கூட யார்ட்டையும் கேட்க மாட்டேன். இதுவரைக்கும் யார்ட்டையும் நான் வந்து சமூகத்தை பத்தி பேசுனதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த தாட் வந்ததும் இல்லை. எனக்கு ஏன் இறை நம்பிக்கை, என்னுடைய இனத்தார்களுக்கு, என்னுடைய அந்த குறிப்பிட்ட மார்க்கத்துக்கு மட்டும் இந்த தெளிவை கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இது ஒரு கபட நாடகம், அவ்வளவுதான். எல்லாரையும் போல அவரும் பண்றாரு. எனக்கு வந்து அதை பார்த்தது என்ன தோணுச்சுன்னா, அடடடே யமதர்ம ராஜா கடவுளை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. யமனே கடவுள்கிட்ட என்ன காப்பாத்துன்னு கெஞ்ச போயிருக்காரு, 50-60 உயிர் பலியை எடுத்ததுக்கு பரிகாரம் தேட போயிருக்காரா, யமதர்மனே கடவுள் காலில் விழ போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட்ல தோணுச்சு. அதையும் பதிவு பண்ணி